ஹாய்மா, எல்லாருக்கும் வணக்கம். காலையில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பேத்திக்கு ராகி மாவு கூழ் செஞ்சு கொடுக்க போகிறோம். இப்போ 7வது மாதம் ஆரம்பிச்சிருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு முதல்ல கொடுக்குற உணவு இதுதான், கெவுரு மாவு தான். அதை சலித்து கூழாக பண்ணி கொடுக்க போகிறோம். அது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்படி ஒரு துணி எடுத்துக்குங்க, வெள்ளை துணி கூட எடுத்துக்கோங்க. இது ஷாலு, இதில் தான் ஈஸியாக வடியும். அதனால தான் இதில் அலசுகிறேன். இந்த மாதிரி இது கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த துணியை போட்டு அதில் மாவை உள்ளே கொட்டிக்குங்க. கொட்டிக்கின்னு இப்படி இப்படி அலசுங்க. இப்படி அலசுனீங்கன்னா அந்த கப்பி அந்த துணியில் நின்றுடும். அந்த மாவு மட்டும், அந்த வெள்ளையாக அந்த பவுட்ரு மட்டும் தண்ணியில் இறங்கிடும். அதை நான் அலசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன், இருங்க. பாருங்கம்மா, 2 தடவை தண்ணி வச்சு அலசி இதை பாலாக எடுத்தாச்சு. இதுதான் அந்த ராகியோட பால். இப்போ அதில் அலசினதில் அந்த கப்பி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கப்பி இப்படி வந்துடும். இது நமக்கு இது வேஸ்ட்டு, இது நமக்கு தேவை கிடையாது. இது மாட்டுக்கு போட்டுடலாம். இப்போ கூழ் செய்யலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இது கூட நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் சால்ட்டு போடுறது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ தான் அது நல்லா குடிக்க நல்லாயிருக்கும். இது கை விடாமல் கலக்கினே இருக்கணும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. இப்படி கை விடாமல் கலக்கினே இருந்தால் தான் கட்டிப்படாமல் இருக்கும், உண்டை உடச்சல் இல்லாமல் இருக்கும். தேவைப்பட்டவங்க பால் ஊற்றி கூட சாப்பிட்லாம். நாங்கள் பாலெல்லாம் ஊற்ற மாட்டோம், அப்படியே தான் குடிப்போம். பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் வித்தியாசம் பாருங்கள். முதல்ல வெறும் மாவாக இருந்தது அந்த பாலோட. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுத்து. இந்த கலர் பாருங்கள், இப்படி கலர் மாறணும். இப்படி நுரையாக பொங்கி வர்றது நல்லா அழகாக தெரியும். வேறு உண்டை இல்லாமல் இருக்குது. இப்போ இதை நம்ம இறக்கி அப்படியே ஆற வச்சு சர்க்கரை போட்டு குடிக்க வேண்டியதுதான். இவ்வளோதாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வயசானவங்க, பெரியவங்க காலையில் டீக்கு பதில் இதை குடிங்க. சளி பிடிச்சிருந்தா சரியாகும். ஹெல்த்தி வேறு. செஞ்சு பாருங்கள், செய்து சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்படி இருக்குதுன்னுட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.